ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் சேலத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து 4 ரோட்டில் லிட்டில் ஃப்ளவர் அப்படிங்கிற ஸ்கூலில் நெல் கண்காட்சி, விதை கண்காட்சி அப்படிங்கிறத கண்காட்சியெலாம் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் எல்லோரும் போய் சுற்றி பார்த்து காத்தாடி, அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காயில் செஞ்ச பால்கோவா நிறைய இருந்துச்சு. விதைகளும் நாங்கள் வாங்கினோம். அதோட நம்பர் எல்லாம் வீடியோலேயே கொடுக்குறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யார் யார் போனீங்க? நானும் அப்பாவும் போனோம். 2 பேர் மட்டும்தான் போனீங்க. இல்லை, சூப்பராக இருந்துச்சா? அங்க வந்து நிறைய பேர் கூட்டமா இருந்ததுனால கொஞ்சமா வீடியோ எடுத்திருக்கோம். ஆனா நிறைய வீடியோ இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு. அதனால எல்லாரும் நிறுத்தி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுல பல ஓலை தோடு, பத ஓனை செயின், பட ஓனையிலேயே பவுச்சு நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவை நீங்க பார்த்தாதான் உங்களால தெரிய முடியும். வாங்க போலாம் இப்ப வீடியோக்குள்ள. நாம் வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:30 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்திருக்காங்க. எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா பூசணிக்காங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ வகையான பூசணிக்காயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. க்ரீன் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. அது பாருங்கள், நீல பூசணிக்காய், உருண்டை பூசணிக்கான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள், எவ்வளோ வகையான வெரைட்டியான தக்காளிலாம் இருக்குது. ரெட்டு, க்ரீனு, எல்லோ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை பார்த்துட்டு அதிசயமாக ஆச்சரியமாக இருந்திருக்குங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாம் பார்த்திங்கன்னா 2-3 வகையான தக்காளி தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வெரைட்டியான தக்காளி நிறைய இருந்துச்சுங்க. அப்புறம் கத்திரிக்காயும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய்ன்ட்டு. நீல கத்திரிக்காய், உருண்டை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய் நிறையா இருந்துச்சுங்க. பாருங்க பச்சை மிளகா இருந்துச்சு. இது பாருங்கள், இது கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. வெண்டைக்காயிலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு, அப்புறம் ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக சுரக்காய் இருக்குன்ட்டு. நிறைய காய்கறிங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. இதில் பாருங்கள் முள்ளங்கி இருந்துச்சு. பயிரில் நிறைய இருந்துச்சுங்க, கேரளா பயிர். இது பாருங்கள் சுரக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வித்தியாசமாக. தியாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பேருங்க இருக்காங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? குழந்தைங்களுக்காகவே பார்த்திங்கன்னா பனை ஓலையில் வந்து இந்த காத்தாடிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இது குழந்தைங்க வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆவெல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணி நின்றுட்டுருந்தாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்த எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றிங்க. தியா வாங்கிட்டு வந்து காட்டியிருந்தாங்க. இதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா கடாரங்காய், காயா, மலை மாதுளை, அப்புறம் அனுமன் சீதா, பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இது பாருங்கள் முட்டை பழம், இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பலாப்பழம் நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கவரில் வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன் கூட்டம் எவ்வளோ வந்துடுச்சு. நம்ம காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாங்க. நம்ம வந்து எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் வெஜ்ஜில். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் செஞ்சுருந்தாங்க. மட்டனில் கூட வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க. இது பாருங்கள் மட்டன் ஊறுகாய். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஆனால் நமக்கு தான் அது பேர் எதுவுமே தெரியல. அவங்கக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சுங்க. இந்த தேனெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்ததாக உடம்புக்கு நம்ம குளிப்போம் இல்லைங்களா, வெட்டி வேர்நாறு அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு, துணிக்கு போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் செஞ்சது தாங்க.
கெமிக்கல்லாம் கிடையாது. ஆர்கானிக்லேயே இவங்கெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பாத்ரூம் கழுவுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா அந்த கார்டு நான் எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா ஃபோன் நம்பர்லாம் கேட்டாங்க. பாருங்கள், இதுதான் ஃபோன் நம்பரு, இதுதான் இமெயில் ஐடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய லிக்யூடுலாம் இருந்துச்சுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தாங்க. இதில் பாருங்களேன், இது நிறைய வெரைட்டியான விதைகள்லாம் இருக்குதுங்க. நிறைய வெரைட்டிங்க. நம்ம எதுவுமே நின்று இது பண்ணவே முடியாது. இது பார்த்திங்கன்னா உழவன் ஆனதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த இதில் செய்வோம் இல்லைங்களா, சிமெண்ட்டு ஏதோ சாக்கு ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் நூலில் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன் இது மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் சரியாக வந்து தெரியல. இது பாருங்களேன், நம்ம தேங்காய் சிரட்டையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, உட்டு அந்த மாதிரி இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், கப்பல், ஏதோ போட்டிங்கு, அப்புறம் பாட்டி நடக்கிற மாதிரி, குழந்தைங்க நடக்கிற மாதிரி, சேவல், கோழி, நட்சத்திரம், இதெல்லாம் அதையே வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது என்னது அது என்னதுன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பொம்மையெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. எது வாங்கலாம் எது விடலாம் அப்படின்னே தெரியலைங்க. கடிகாரம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க நம்ம தமிழ் எழுத்துக்களால். இது பாருங்களேன், தோடு பாருங்கள், எவ்வளோ வெரைட்டியான தோடு. இது பாருங்களேன், தொட்டாங்குச்சிலேயே செஞ்ச நம்ம ஊர்லேயே சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. டீ கப்பு, அப்புறம் குழம்பு சாப்பாடெல்லாம் வடிக்கிறது. அவங்களோட ஃபோன் நம்பரும் பார்த்திங்கன்னா இருக்குங்க. அடடடடா என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா, அங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜடைக்கு வைப்போம் இல்லைங்களா, அது ஒட்டியானம், அப்புறம் கைக்கு போகிற ப்ரேஸ்லெட்டு, தோடு, கழுத்துக்கு போகிற செயின், நெக்லஸ்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய இருந்துச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா தியாவுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் போயிட்டு தான் தோடு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தோடு வாங்கியிருந்தேங்க. அதுதான் போட்டு போவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இது என்ன தோடு வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பனை ஓலையில் செஞ்ச தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்பு கூட இருந்துச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. தோடு பாருங்களேன், ஸ்டார் மாதிரி, லவ் பேர்ட்ஸ் மாதிரி, ரோஸு, இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்துச்சு. இது பாருங்களேன், செயின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிளிப் இருந்துச்சுங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்குங்க அதுலேயே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெண்களுக்கு தேவைப்படுற பார்த்திங்கன்னா நாப்கின் தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இயற்கையாக செஞ்சது தாங்க. ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்ச ப்ரஷ்ஷு. தியா பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப அழகாக இருந்துச்சுமா, அந்த எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோப்புங்க. இங்கே பாருங்கள், பூவுலேயே செஞ்ச நிறைய சோப்பு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நம்ம வெட்டி வேரில் குளிப்போம் இல்லைங்களா, அது பாருங்கள், நாப்கின்னு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. இவங்களுடைய அட்ரஸும் பாருங்கள், அற்புத மூலிகை நாப்கின். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்ங்க. ஏகப்பட்ட கத்திரிக்காய் விதை இருந்துச்சுங்க. ஊதா கொத்து கத்திரி, ஒயிட் ஜெயண்ட் பிரிஞ்சல், சேலம் முள்கத்திரி, நம்ம ஊர் பேர்லேயே பார்த்திங்கன்னா முள்கத்திரி இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள் கொத்து கத்திரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தியா தான் ஒவ்வொன்றும் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பச்சை பாம்பு கத்திரி, அப்புறம் வேலூர் முள் கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான கத்திரிக்காய் விதையெல்லாம் இருந்துச்சுங்க. இந்த விதையும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுரக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு. தியாவோட அப்பா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய டவுட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது போட்டால் எப்போ வரும், அந்த செடி போட்டால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்கக்கிட்ட வந்து டவுட்டெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. பாருங்க, பாகக்காய், நம்ம தோட்டத்தில் போட்டிருப்போம்ல சாமந்தி பூவு, நிறையா வெரைட்டி இருந்துச்சுங்க. விதை, காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கருப்பு பூனைக்காளி அவரை, வெள்ளை பூனைக்காளி அவரை, நிறையா வெரைட்டியாக இருக்குங்க.
நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நாட்டு தக்காளி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்செல்லாம் விட்டுருச்சுங்க. இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்களேன், தென்னை மரத்து ஓலையிலே பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கோலெல்லாம் நல்லா பெருசு பெருசாக போட்டு அதுக்கு முன்னாடி பாருங்களேன் சின்ன சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நெல் விதையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நெல் ஜெயராம் அவரோடைய ஃபோட்டோவும் நம்மாழ்வார் ஐயா ஃபோட்டோவும் 2 பேர்த்து ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏற்கலப்பை, அப்புறம் இதை பாருங்கள் பறை இசை நம்ம இது வாசிப்போம் இல்லைங்களா அந்த காலத்துலலாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. இந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்தால் தாங்க பார்க்க முடியும். பாருங்கள் புல்லாங்குழல், சங்கு, ஏகப்பட்டதெல்லாம் இருந்துச்சுங்க. பாருங்க பறை. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டங்க, ஏகப்பட்ட சாப்பிட்ற ஐட்டங்க, ரொம்ப சத்தானது பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க. அத்தனையும் பார்த்திங்கன்னா எள்ளு, அப்புறம் கடலை எல்லாம் செஞ்சது, இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே பாருங்கள் எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, நிறைய ஆர்கானிக்காக செஞ்சு பாக்ஸாக எல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. தியா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எந்த பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் சாப்பிட்டா அவ்வளோ சத்து உடம்புக்கு. நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க அதில். தியா பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதோட பேர் என்ன அதோட பேர் என்னன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா செடிங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனால் அந்த செடி வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு பார்த்துருக்க மாட்டோம். இது பாருங்க கருந்துளசி, பூனைக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர், தூதுவளை, நிறைய செடிகள்லாம் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ஏதோ ஒரு விதை பெருசாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா திருவோடு, நம்ம திருவோடு வந்து கேள்வி தான் பட்டிருப்போம். இது பாருங்கள் தியா அதை வந்து பார்த்துட்டு இது என்ன தேங்காயா இல்லை இளநியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் தியா அப்பா சொன்னாங்க இல்லை இது வந்து திருவோடு அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு பூலா, லட்சக்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிங்க. இதில் பாருங்கள் லெமன் கிராஸு. தியா அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுட்டி பார்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு பாப்பா தெரியுமா, திருக்குறள் தெரியுமா? இங்க வா. சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை சாப்பிட்றீங்களா? என்ன கத்துறீங்க? இல்லை இல்லை ஒன்று ஸோ இது வந்து சைஸே இவ்வளோதான், நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும். நம்ம அந்த செய்யும் போது இதுல நிறைய ரகங்கள், இது காய் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய், இது வெள்ளை பூசு, இந்த மாதிரி ரகம். இது வெள்ளை பூசு கும்பலங்க, நெய் கும்பலன்னு சொல்றாங்க. அந்த நிறைய இது என்னது? இஞ்சிங்க, அது இஞ்சி பிளைன்ஸ்ல வருமா? பிளைன்லேண்ட்ல வருது. நான் கொல்லிமலை காட்டு இஞ்சியா என்னோட வெளியில இருக்கிற வாழைப்பாடி சேலத்தில் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க. நாமக்கல், சென்னை, வாழைப்பாடி, சேலம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிழங்கு ஐட்டமும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. சேலக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, நிறைய கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நான் ஓரளவுக்கு வீடியோவில் எடுத்துக்கிட்டு நம்புறேங்க. முடிஞ்ச அளவுக்கு தியாவும் எங்கள் அப்பாவும் போயிருந்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து நான் என்ன எப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தேன். ஓரளவுக்கு வீடியோலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா முட்டையும் கொண்டு வந்துருந்தாங்க. ஒரு முட்டை பார்த்திங்கன்னா 15 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.